தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் 2 நாட்களுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள் கிரியைகள் வெளிப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையின் அடிப்படையிலே கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பக்தியுடன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருளும்படியா இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பக்தியுடன் பாடி ஆராதிக்கிற காரியங்கள் குறைந்து கொண்டு போகிறது. தவறான ஆராதனைகள் இந்நாட்களில் பெருகி போய்விட்டது. தவறான உபதேசங்கள், தவறான ஆராதனைகள், இவைகள் எல்லாம் இந்நாட்களில் ஏராளமாய் மலிந்து காணப்படுகிறது. இவைகளின் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற இருதயத்தை தேவன் அவர்களுக்கு தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் பாடலானது மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிற விதமாய், மற்றவர்களை மாற்றுகிற விதமாய் இருக்கத்தக்கதாய், ஒருவேளை பாடல் ஆராதனை நடத்துகிறவர்கள் அவர்கள் பாடும் பொழுதே அது மற்றவர்களை உணர்த்துவிக்கத்தக்கதாய், அவர்கள் அந்த பொல்லாத கிரியையிலிருந்து அவர்கள் மனமாறுகத்தக்கதான ஒரு நல்ல பாடல் வேலையாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை பக்தியுடன் ஆராதிக்கிற இருதயத்தை ஆராதனை வீரர்களுக்கு தேவன் தரும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பக்தியோடு பாடுகிற பாடல்கள் இன்றைக்கு குறைந்து விட்டது. நாம் தேவ சமூகத்தில் மனம் கசந்து, ஆண்டவரே எங்க தேசத்துல உண்மையான ஆராதனையை கர்த்தாவை பெருக பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துல ஆண்டவரே கர்த்தரை பக்தியுடன் பாடுகிற பாடல்கள் ஆனது ஆண்டவரே குறைந்து விட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆடம்பரமாய் ஆண்டவரே அப்பா தங்களுடைய இஷ்டத்துக்கு தக்கதாக ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற பேரிலே ஆண்டவரே தவறான ஆராதனைக்குள்ளாய் எத்தனையோ பேரை இழுத்து கொண்டு போகிற ஆராதனை வீரர்கள் உண்டு சுவாமி. கர்த்தர் இவர்களை மன்னித்து இவர்கள் மனம் திரும்பி தேவனை உண்மையோடு ஆராதிக்கத்தக்கதான இருதயத்தை தாங்க. அவர்கள் உண்மையோடு பாடல் பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே அது மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்தி கொண்டு செல்லும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆராதனைகள் இன்றைக்கு பெருகட்டும் ஆண்டவரே. வழி தப்பி பண்ணுகிற ஆண்டவரே கள்ள ஆராதனைகள் விலகும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே பக்தியுடன் தேவனை ஆராதிக்கிற நல்ல இருதயத்தை கத்த தந்து எங்க தேசம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட, உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை பக்தியுடன் ஆராதிக்கிற கிருபையை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.